ஹலோ ட்ரேடர்ஸ், February 1க்கு பட்ஜெட் நடக்க போகுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. அப்படி இருந்தாலுமே இங்கே மார்க்கெட் ஓப்பனில் தான் இருக்கும். பட்ஜெட் டைமில் என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம், மீன்ஸ் என்னுடைய ஒப்பீனியனில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ட்ரேடர்ஸ், ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் மீன்ஸ் ரயில்வே செக்டர்ல தான் சொல்லலாம். ஏன்னா ரயில்வே செக்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ஒழுங்காக பட்ஜெட்டில் வந்து ப்ராப்பராக அலோகேட் பண்ணலை. அண்ட் சேம் டைம் ரயில்வே செக்டருமே அந்த அளவுக்கு மீன்ஸ் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பர்ஃபார்மன்ஸும் பண்ணலை. அதனால் இந்த மீன்ஸ் இந்த யூனியன் பட்ஜெட்டில் ரயில்வே செக்டரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அண்ட் சேம் டைம் நான் செலக்ட் பண்ணியிருக்க ரயில்வே செக்டரில் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஐஆர்எஃப்சி அண்ட் ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன். அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ஃபைனான்சஸில் அதிகம் பார்க்க தேவையில்ல, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தது தான் எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே. டேரெக்டாக நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குமே மீன்ஸ் நான் சொன்ன மாதிரியே தான் ஒரு லாஸ்ட் ஒரு ப்ரீவியஸாக ஒரு 1 இயர்லேருந்து நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 50% கரெக்ஷனாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் டெக்னிக்கல்ஸை நல்ல கிளியராக கவனிங்க ட்ரேடர்ஸ். நான் அகைன் சொல்கிறேன், டெக்னிக்கல்ஸை நல்லா கிளியராக பாருங்கள். இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கல சேம் அதே ரேஞ்சில் தான் ப்ரீவியஸ் டைமில் எல்லா டைம்லையும் இருந்தப்போ சேம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரேலி தந்துச்சு. மீன்ஸ் இது 2024 சொல்கிறேன் ஜேனில் ஒரு நல்ல ரேலி கிடச்சிச்சு. அண்ட் அதுக்கடுத்து டவுனில் வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு ரேலி கிடச்சிச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே மீன்ஸ் ஸ்டாக் ஃபுல்லாகவே இங்கே சைட்வேஸில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. அது கிளியராக பார்க்கலாம். சப்போர்ட் டைமில் வந்தப்போ எல்லாமே ஸ்டாக் ப்ரைஸ் கீழேருந்து ஒரு நல்ல ஒரு ரேலி தந்திருக்கு. அதனால் ஒருவேளை பட்ஜெட்டில் ரயில்வே செக்டரை பற்றி ஏதாவது வந்து ஃபண்ட்ஸை வந்து மீன்ஸ் ஒரு நார்மலாக இல்லாமல் நல்ல அதிகமாக அலோகேஷன்ஸ் பண்ணாங்கன்னா இங்கேருந்து ஒரு ஹை பீக் தரதுக்கான இங்கே சான்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ரயில்வே செக்டரில் இந்த ஒரு ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இந்த அதிகமாக மேலே போகும் அப்படின்னு இல்லை. ரயில்வே செக்டரில் இன்னும் அதிகமான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஆர்இஎன்எல்லாக இருக்கட்டும், இல்லை இன்னும் அதிகமாக மீன்ஸ் ஐஆர்சிடிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதிக ஸ்டாக்ஸ் இருக்குது. நான் பார்த்து இப்போதைக்கு வேல்யூவேஷனாக இருக்கணும். அட் த சேம் டைம் ரயில்வே செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி என்னோட பேஸில் இங்கே நல்லா இருந்துச்சு. ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆச்சு. அதனால இந்த ஸ்டாக்ஸ் நான் உங்களுக்கு மீன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கிறதா. அண்ட் டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம டிஃபென்ஸ் சொன்னாலே வந்துடும், மீன்ஸ் எல்லா வாயிலேருந்து வந்துடும். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தான். அண்ட் ஷார்ட் ஃபார்மில் அப்படின்னு சொல்லிச்சுன்னா HALன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 1 இயராகவே அதிகமாக ஓடவே இல்லை, கீழே டவுன் ஆச்சு. அப்புறம் சைடு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது கிளியராக இங்கே பார்க்கும்பொழுது அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்குமே ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்பயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 23% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸில் இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிறேன், மீன்ஸ் ஹைட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போயே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் சேமாக ப்ரீவியஸில் இருக்கிற சப்போர்ட் சொல்லுவாங்கள்ல, அதே சப்போர்ட்டில் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஐ ஹோப் கிளியராக புரியும் நினைக்கிறேன் ட்ரேடர்ஸ். இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு, ஒரு நல்ல ஒரு ரேலி தந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்தது கீழே டவுனில் வர பார்த்துச்சு, வரல, ரேலி தந்துச்சு. அண்டு செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு, ஒரு லைட்டாக ரேலி தந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து கீழே டவுனில் வந்து இப்பயுமே சேமாகவே சப்போர்ட் ரேஞ்ச் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் February 1க்கு வரப்போ யூனியன் பட்ஜெட்டில் மீன்ஸ் டிஃபென்ஸ் செக்டரை பற்றியுமே ஒரு நல்ல அதிகமான மீன்ஸ் அலோகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டாக்ஸுமே மீன்ஸ் இது டக்குன்னு ஹைலைட்டில் வரும். ஏன்னா டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HAL தான் இங்கே நம்பர் 1ல் இருக்குது. அதனால் HAL வந்து டக்குன்னு மீன்ஸ் ஹைலைட் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ரேலி பார்க்கறதுக்கான சான்சஸுமே இங்கேயுமே இருக்குது. அடுத்த செக்டரில் இருக்கிற ஸ்டாக் செமிகண்டக்டர் மீன்ஸ் சிப் சொல்லுவாங்க. ஏன்னா சிப்பையுமே மீன்ஸ் லாஸ்ட் யூனியன் பட்ஜெட்லேயே ஒரு நல்ல அலோகேஷன் தான் இங்கே அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சிப் வந்து நம்ம எப்பயுமே மீன்ஸ் இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், வெளியேருந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் சிப் எல்லாமே இங்கே மீன்ஸ் அப்ளிகேபிள் பண்ணுறோம். அதனால் நம்ம நாட்டிலே சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா இங்கே காஸ்ட்டுமே வந்து அதை சேல் பண்ணுறதுக்கான காஸ்ட்டும் மீன்ஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்களே அதுக்கான காஸ்ட்டுமே இங்கே கம்மியாகும். அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணி வெளிநாட்டில் மீன்ஸ் அப்ராடில் அது மாதிரி சேல் பண்ணும்போது அதுக்கான வேல்யூவேஷன் நல்லாயிருக்கும். அதனால தான் சிப்பில் விச் மீன்ஸ் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அதில் இருக்க ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மோசிப் டெக்னாலஜிஸ் அண்ட் இவங்களுமே இருக்காங்க, இன்னும் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு ஒரு பெட்டரான ஒரு வேல்யூவேஷன் தெரிஞ்சு அதனால தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்டாக்குமே இங்கே டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும். இப்பயுமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் எவ்வளோ டவுன்லோட் ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 41% கீழே டவுன்லோட் ட்ரேட் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
இது லிஸ்ட் ஆனது இப்போ ரீசெண்டாக லிஸ்ட் ஆச்சு. விச் மீன்ஸ் இன்னும் 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகல. ஏன்னா ஃபெப்ரவரி இப்போ தான் வரப்போகுது. ஏன்னா லாஸ்ட் இந்த ஃபெப்ரவரி 25 சொல்றாங்கல்ல, அப்பதான் இது ஓப்பனிங்லேயே வந்துச்சு. மீன்ஸ் லாஸ்ட் இயர்ல. அதனால இந்த ஸ்டாக்ஸும் ஒரு நல்ல ரேலியில இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்லா கிளியரா பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். ப்ரீவியஸ் டைம்ல எங்கேருந்து ஒரு நல்ல ரேலி தந்துச்சு பார்த்தீங்களா, அதே லெவல்ல தான் இப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான கிரீன் கேண்டல்ல இங்க மீன்ஸ் புல்லிஷ்ல போயிட்டு இருக்கு. மேபி சொல்ல முடியாது. இந்த யூனியன் பட்ஜெட்ல இது மீன்ஸ் செமி கண்டக்டரை பத்தியுமே ஒரு பேசினாங்கன்னா மீன்ஸ் டாக்கிங் போச்சுன்னா, அண்ட் அதுக்குன்னு ஒரு அலோகேஷன் இது அலோகேட் பண்ணாங்கன்னா, ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கேயுமே மீன்ஸ் இந்த இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமா ரேலி பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரலாம். ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்கு. நீங்க அதுலயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா, நான் அங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டாக்ல எப்போ என்ட்ரி எடுக்கணும், எங்க டார்கெட்ட புக் பண்ணணும், எங்க ப்ராப்பரா எஸ்எல் வைக்கணும், எல்லாத்தையுமே உங்களுக்கு இதில பார்க்க முடியும். அண்ட் உங்க கேபிட்டல் குரோ பண்ணுறதுக்கும் டெஃபினட்டாவே ஹெல்ப்பா இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்கு. பெஸ்ட்டான சாட்ஸ்லாம் இருந்தா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் டெஃபினட்டாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான். நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாவே ஹெல்ப்பா இருக்கும்னு. இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனல்ல இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலனா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணா தான் எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி இதே போல பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். நான் சொல்லியிருந்த இந்த யூனியன் பட்ஜெட் ஸ்டாக்க பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்ல மீன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல எந்த ஸ்டாக்க பத்தி ஃபுல் டீட்டெயில்ல அனாலிசிஸ்ல வீடியோ வேணும், அதையுமே சொல்லுங்க. நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ்ல பார்க்கலாம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.